புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 31 சனிக்கிழமை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னை மரியாளை நினைவுகூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல நாள். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தெரிந்து கொண்டார் என்கிற பவுலடியாருடைய வார்த்தையை சிந்திக்கும் இந்த நல்ல நாளில் அன்னை மரியாள் கூட இதோ தெரிந்து கொள்ள பெறாத ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மகள். கடவுள் அவரை தெரிந்து கொண்டார். உங்களையும் அப்படியாகவே தெரிந்து கொள்கிற ஆண்டவர். இந்த நல்ல தெய்வத்தை துதித்து பாடுவோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். திருப்பாடல் 33 உரைக்கிறது, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அன்னை மரியாள் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அடியார். கடவுள் அவரது மேன்மையை கண்டுகொண்டார். இந்த உலகம் அவரை கண்டுகொள்ள மறந்து போனாலும், கண்டுகொள்ள முடியாத ஒரு பார்வையற்ற நிலையில் இருந்தாலும் கடவுள் அவரை கண்டுகொண்டார். உங்களையும் அதே போல உலகம் வெறுத்தாலும், நீங்கள் செய்கிற நன்மையான காரியங்கள் உலகத்திற்கு தெரியாமல் போனாலும் ஆண்டவர் அவரது உரிமை சொத்தான உங்களை தெரிந்து கொள்கிறார். ஆகவே துதித்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நான் செய்கிற நன்மைத்தனங்களை யாரும் பார்க்கவில்லையே, நான் நன்மைகள் செய்தும் ஏமாந்து கிடக்கிறேன் என்று கலங்கி நிற்கிற அன்பு மகனே மகளே, திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். அவர் வெறுமையாய் பார்ப்பதில்லை, மாறாக உள்ளங்களை ஊடுருவி காண்கிறவர். உங்களை பார்க்கிறார். உங்கள் நன்மைத்தனங்கள் அவர் முன் பேசிக்கொண்டிருக்கின்றன. நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, நம் உள்ளம் அவரை நினைத்து களிகூரும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். இதோ உங்களுக்கு ஒரு ஆலோசகர் கொடுக்கப்படுகிறார். அவர் மேன்மையின் அரசர், அவர் இரக்கத்தின் அரசர், அவர் அமைதியின் அரசர் என்றெல்லாம் நமக்கு அருளப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு உரியவர்தான் இந்த நற்கருணை நாதர். அவரது திருப்பெயரில் நம்பிக்கை வைத்த நீங்கள் பேறு பெற்ற பிள்ளைகள். நீங்கள் களிகூறும்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்தை வைக்கிறார். இன்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உடைந்த உங்களுடைய இதயத்திற்கு ஒரு புதிய ஆற்றலையும் புதிய ஒரு அத்தியாயத்தையும் எழுதுகிறார். ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், இதுவே புதிய கட்டளை என்று நீர் சொன்ன வார்த்தையை நம்பி அன்பினாலே தங்களை முழுவதுமாய் இழந்து நிற்கிற பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய கரத்திலிருந்து ஆசிரை பெற்றுக்கொள்கிறார்கள். நீர் கொடுக்கிற நிறைவை பெற்றுக்கொள்கிறார்கள். நீர் கொடுக்கிற விடுதலைக்கு இவர்கள் உரிமையாளர்களாக மாறுகிறார்கள். ஆண்டவரே, உம்மை குறித்தே பெருமை பாராட்டுகிற இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்தி இந்த காலை பொழுதையும் அவர்கள் கொடுக்கிற ஆராதனையையும் மாட்சியையும் மக்கே உரியதாக்கி மகிழ்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே